ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சும்மா போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே ஆன்சர் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. XAMPP எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ வந்து நம்ம பார்த்துடலாம். நீங்கள் HTML எங்கே வேணாச்சும் ரன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பட் PHP அப்படி கிடையாது. ஸோ PHPனா ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது. இன்கேஸ் XAMPP வந்து ஆன் பண்ணலன்னா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அவுட்புட் நமக்கு வராது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த PHPயோட அப்ரிவேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிறதா இந்த PHPயோட அப்ரிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதாவது சர்வர்ஸில் எழுதக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் இந்த PHP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த PHPயை HTML கோட்ஸ்குள்ளேயும் நம்மளால் எம்பர்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஸர் தென் சிம்பிள் கொஸ்டின் மார்க் PHP அண்ட் அதோட க்ளோசிங் டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் அண்ட் கிரேட்டர் தன் சிம்பிள். இதுக்கு இன் பிட்வீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PHP கோட்ஸை எழுதுவோம். PHP அப்படிங்கிற பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எங்கே வேணால் எப்போ வேணால் நம்மளால் ஈஸியாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அண்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா PHP இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி கம்பேட்டபிள். ஸோ மல்டிபிள் லாங்குவேஜஸோட நம்மளால் இன்டெகிரேட் பண்ணி இந்த PHPயை ஈஸியாக எழுத முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ வெதர் நீங்கள் விண்டோஸ் வச்சிருந்தாலும் சரி, மேக்ஓஎஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்லை லினக்ஸ் வச்சிருந்தாலும் சரி, எந்த விதமான OS பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் இது அதில் ஈஸியாக ரன் ஆகிறதுக்கான கேப்பபிலிட்டி இந்த PHPக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது லார்ஜர் கம்யூனிட்டியை கொண்ட ஒரு லாங்குவேஜாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த PHP லாங்குவேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்ட்லேயே இருக்கிற 70% ஆஃப் த வெப்சைட்டை சர்வர் சைடில் ரன் பண்ணிட்டு இருக்க ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சும்மா போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே ஆன்சர் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ். ஸோ PHPயோட கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஏதாச்சும் தப்பு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி PHPயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜ். நம்ம ஏன் இதை படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PHP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஹவு PHP ஒர்க்ஸ், இந்த PHP எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சர்வருக்கு போகும். ஸோ கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு போகிறது தான் ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அடுத்து சர்வர்லேருந்து .php ஃபைலுக்கு போகும். ஏன்னா சர்வர்லேருந்து டேட்டா பேஸ் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த .php ஃபைலுக்குள்ளே தான் இன்டெகிரேட் ஆகிருக்கும். அதனால் ஸ்டெப் 2 வந்து சர்வருக்கு வந்து இந்த PHP ஃபைலுக்கு போகும். அடுத்து PHP இன்டர்பிரட்டர். இந்த PHP இன்டர்பிரட்டருக்குள்ள தான் டேட்டாபேஸ் அண்ட் ஃபைல் சிஸ்டம்ஸ் மொத்தமாக ஆர்கனைஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML ஃபைல். ஒன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற ரெக்வஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, இன்கேஸ் ஒரு டேட்டாபேஸ்லேருந்து ஒரு நேமோ இல்லை ஒரு டேட்டோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேட் ஆர் நேம் வந்து உங்கள் HTML ஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதான் வந்து ஸ்டெப் 4 நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரீடைரக்ட் ஆன அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்கு போகும். அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட், அதாவது நீங்கள் தானே அதை கேட்டிருக்கீங்க, அந்த ரெக்வஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த நேம் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஸ்டெப்ஸ், ஓகேங்களா? ஸோ எஸ். அண்ட் PHPக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ பொதுவாகவே PHP அப்படிங்கிறது ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜ். இது சர்வர்லேயே இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம சர்வர் சைட்லேருந்து புதுசாக இது இன்ஸ்டால் பண்ணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. சர்வர் அதாவது புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லோக்கலாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லோக்கல் சர்வர் வேணும். அந்த மாதிரியான சர்வர் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் XAMPP அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த XAMPP வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் சர்வர் என்வாயர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஒரு என்னோட சிஸ்டமில் லோக்கலாக ஒரு சர்வர் வச்சு ரன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு XAMPP ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். XAMPP எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ வந்து நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ எஸ். ஸோ உங்களோட ப்ரௌசருக்கு போய்க்கங்க. ஸோ என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசருக்கு போய்கிட்டு XAMPP அப்படின்னு டைப் பண்ணுங்க. XAMPP டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே உங்களுக்கு டவுன்லோட் XAMPP அந்த லிங்க் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன OS யூஸ் பண்ணுறீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏற்ற மாதிரி வேர்ஷன்ஸோடு இங்கே நமக்கு XAMPP அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் 8.0 வெர்ஷன் இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி XAMPP இருக்குது. இன்கேஸ் நீங்கள் XAMPP இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட விண்டோஸில் போயிட்டு சர்ச்சில் XAMPP அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா XAMPP கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பாப்அப் ஆகும்.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதான் ஆக்சுவலாக ஜாம்ப். ஓகேங்களா? இந்த ஜாம்ப் அப்படிங்கிறதுக்குள்ள அப்பாச்சி, MySQL, ஃபைல்ஸில் மெர்க்குரி, டாம்கேட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் சர்வர்ஸ் நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பிஹெச்பியை ரன் பண்ணணும் அப்படின்னா அப்பாச்சி அப்படிங்கிற சர்வர் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த அப்பாச்சி அப்படிங்கிற சர்வரை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்பாச்சி சர்வர் ஆன் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக பிஹெச்பி கோட்ஸை நல்லா ரன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் என்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகேங்களா? இது ஒரு ஃப்ரீ கோட் எடிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன விதமான கோடிங் லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்குள்ளே ஈஸியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணி எழுதிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிற லைவ் டெமோவையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நியூ டேப் அண்ட் அந்த டேபுக்குள்ளே VS கோட் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. அண்ட் ஜாம்ப்க்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லிங்க் டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு வந்துடும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஓஎஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நான் விண்டோஸை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் விண்டோஸ் சர்ச்சுக்கு போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து பாப்அப் ஆயிரும். ஸோ நியூ விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பிஹெச்பி கூட ஒரு லைவ் டெமோ. ஓகேங்களா? ஸோ பிஹெச்பி நம்ம எப்படி ரைட் பண்ண போகிறோம், அதை எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்டாக்ஸோட ஒரு குட்டி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போகிறதா இருந்தாலும் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இதை கிளிக் பண்ணி முடிச்சோடனே நம்மளோட ஃபோல்டர் எந்த இடத்துல லொக்கேட் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கேட்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் HTML படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் HTML எங்கே வேணாச்சும் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மைட் பி டெஸ்க்டாப்பில் இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸில் இருக்கலாம், வேர் இட் மேபி எங்கே வேணாலும் என்னோட HTML ஃபைல்ஸை ஈஸியாக வச்சு ரன் பண்ணிக்க முடியும். பட் PHP அப்படி கிடையாது. ஸோ PHPனா ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது. ஏன்னா இது ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்காக. நம்மளோட லோக்கல் சர்வர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜாம்ப் தான். ஸோ அப்போ அந்த ஜாம்புக்குள்ளே தான் என்னோட PHP ஃபைல் லொக்கேட் ஆகிருக்கணும். அது எப்படி லொக்கேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா? அந்த ஃபோல்டரை எங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே. அதாவது நம்ம ஜாம்ப்பு லோக்கல் டிஸ்க் சியில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதனால் அந்த லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே போயிட்டு ஜாம்ப்னு ஒரு ஃபோல்டர் இங்கே இருக்கும். அந்த ஜாம்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே htdocs. ஓகேங்களா? ஸோ ஜாம்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே htdocs அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே உங்களோட ஃபோல்டர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃபோல்டர் நேம் வந்து டெமோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் டெமோ அப்படிங்கிற ஃபோல்டர் எனக்கு கிரியேட் ஆகியிருக்கும். ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக நாம் அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ சிக்குள்ள ஜாம்ப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே htdocsக்குள்ளே டெமோ அப்படிங்கிற ஃபைலு எனக்கு இருக்கணும். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ யா பட் ஆனால் இது நான் கிரியேட் பண்ண ஃபைல் இல்லை. ஸோ ஓகே. ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இது கிடைக்கல. ஸோ இங்கே ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே ஜாம்புக்குள்ளே htdocsக்குள்ளே ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த நேம் ஆஃப் demo1. டெமோ இருந்தால் நம்ம அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கல. demo1 அப்படிங்கிற நேமில் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ demo1 அப்படிங்கிற ஃபோல்டர் வந்துருச்சு. இந்த ஃபோல்டரை நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்குள்ளே ஓப்பன் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்காக ஃபைல் போகிறேன், ஓப்பன் ஃபோல்டர், demo1, செலக்ட் ஃபோல்டர். ஓகே. ஸோ demo1 அப்படிங்கிற ஃபோல்டருக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆக்சஸ் ஆகிருச்சு. இது எதை வச்சு கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல demo1 இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற இந்த ஒரு விண்டோக்குள்ளேயும் demo1 அப்படிங்கிற ஃபோல்டர் நேமை உங்களால் பார்க்க முடியும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபோல்டர் ஆக்சஸ் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்குள்ளே பக்கத்தில் குட்டிங்கிற ஒரு பட்டன் நீங்கள் பார்க்கலாம். இது நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பட்டன். ஓகேங்களா? ஸோ எஸ், நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ index.php நம்ம ரைட் பண்ண போகிறது PHP அப்படிங்கிறனால அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .php அப்படின்னு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ என்டர் கொடுத்தனா எனக்கு ஃபைல் இங்கே கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைன்லேயே பார்த்துருந்தோம். PHPயோட சின்டாக்ஸ் வந்து ஒரு லெஸர் தேன் சிம்பிள், கொஸ்டின் மார்க், PHP. இது அதோட ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து கொஸ்டின் மார்க்,
greater than PHP greater than symbol ஓகேங்களா. ஸோ இதான் பிஹெச்பியோட சின்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா தெரியறதுக்காக. ஸோ பிஹெச்பியோட ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த எக்கோக்குள்ளே வெல்கம் டு பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு நேம் வந்து அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பிஹெச்பி ஃபைலை நம்ம ரன் பண்ணி ஆகணும். ஸோ இது எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட ப்ரௌசருக்காக நீங்கள் வாங்க. ஸோ ப்ரௌசருக்கு வந்துட்டு நியூ விண்டோ. ஸோ நார்மலாக HTML ஃபைல்லாம் கீழே கோ லைவ்னு இருக்கும், அதை கொடுத்தா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகிரும். அந்த டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி ஃபைல் உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். பட் பிஹெச்பிங்கிறது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கனால அதுக்கான ப்ரொசீஜர் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ZAMP யூஸ் பண்ணுறதுனால லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி என்ன ஒரு லொக்கேஷன் பார்த்து இருக்கு அப்படின்னா சி டிஸ்க்குள்ளே ZAMPங்கிற ஃபோல்டருக்குள்ளே HC டாக்ஸ்குள்ளே வரைக்கும் இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை உங்களை கூட்டு போயிடும். அண்ட் அதுக்குள்ளே நம்மளோட ஃபோல்டர் நேம் என்ன, டெமோ 1ங்க தான் நம்மளோட ஃபோல்டர் நேம் இல்லையா. அண்ட் அந்த டெமோ 1ங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட ஃபைல் நேம் என்ன, index.php அப்படிங்கிறத நம்மளோட ஃபைல் நேம். அந்த ஃபைல் நேம் இங்கே கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா வெல்கம் டு பிஹெச்பின்னு என்னோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இங்கே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. இன்கேஸ் ZAMP வந்து ஆன் பண்ணலன்னா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அவுட்புட் நமக்கு வராது. ஸோ ஸ்டாப் கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். லோட் ஆகிட்டே இருக்கும். திஸ் சைட் கான் பி ரீச்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரும் ஓகேங்களா. ஸோ ZAMP எப்போ ஆனில் இருக்கோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஹெச்பி ரன் ஆகும். ஏன்னா இது ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால ஓகேவா. ஸோ எஸ், அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதேமாரியான வீடியோஸ் ஒன்றும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ பீப்புள்.